இந்த பக்கம் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து நான் ஹெப்சவா. இது என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான். அம்மா அப்பா ரீசெண்டாக இப்போ தான் ஊருக்கு போனாங்க. ஸோ திருப்பி பேக் டு என்னோடய நார்மல் ரொட்டீன் மாதிரி தான் இருக்குது. இப்போ காலையில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா டெய்லி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம். ஆனால் அம்மா அப்பா இல்லாதனால திருப்பியும் எங்கள் ஓட்ஸ் தான் காலையில். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக டெய்லி நாங்கள் ஓட்ஸ் தான் சாப்பிடுவோம். ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஹெல்த்தி வந்து செகண்ட் ரீசன், பட் ஈஸியாக இருக்கும் செய்ய. நான் நெதர்லாண்ட்ஸ்க்கு முதல்ல ஸ்டூடெண்ட்டாக தான் வந்தேன். நான் இருந்த ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் என்னோடய ரூம்மேட் எனக்கு ஒரு ஸ்மூதி சொல்லி கொடுத்தாங்க. க்ரீன் ஸ்மூதி, ஸ்பினிச்லாம் வச்சு. ஸோ அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதுதான் நான் இன்றைக்கி எனக்கு செய்கிறேன். இதில் முதல்ல நிறையா ஸ்பினச் ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் விட்டமின் சிக்காக கொஞ்சம் மேண்ட்ரின் அல்லது ஆரஞ்சு ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் யூஸ்வலாக ஆப்பிள் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு ஃபுல் பனானா ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் ஓட்ஸ் ஒரு கை அளவுக்கு, அப்புறம் சியா சீட்ஸ் ஆட் பண்ணுவேன். எனக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். அப்புறமேலு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுவேன். இங்கே நம்ம ஸ்பினச் வந்து பச்சையாக ஆட் பண்ணி இப்படி ஸ்மூதி பண்ணாலும் ஒரு மாதிரி டேஸ்ட்லாம் வராது. அந்த பனானா நல்லா ரைப்பாக இருந்ததுன்னா நல்ல ஸ்வீட் டேஸ்ட் தான் வரும். எனக்கு இந்த ஸ்மூதி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பிசிஓஎஸில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த அயர்ன் இன்க்ரீஸ் பண்ண. ஸ்பினச்சில் அவ்வளோ அயர்ன் இல்லைனாலும் எனக்கு இது டெய்லி குடித்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவனும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் இந்த தடவை. இப்போ ஃபால் சீசனுங்கிறதுனால காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் கொஞ்சமாகவே அப்படி வெளிச்சம் வருது. எனக்கு குளிரும் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இந்த வருஷம் சம்மர் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்குள்ளே இந்த குளிர் ஆரம்பித்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே குளிர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாவே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குளிருக்கு ஏற்றபடி க்ளோத்ஸ் வேர் பண்ணும். எப்போ பார்த்தாலும் குளிரிட்டே இருக்கும். எனக்கு கையும் பாதமும் கால் பாதமும் எப்போதுமே சில்லாக இருக்கும் இந்த கோல்ட் சீசனில். ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகிறது எனக்கு எப்போதுமே ஒரு டிஃபிகல்ட்டியாகவே இருக்கும். இவ்வளோ வருஷம் ஆனாலும் வீட்டில் ஆட்கள் கம்மியானனால அப்படியே வீடே அமைதியாக இருக்குது. ரொம்ப குவைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம், பக்கத்து ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அல்லது தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், அல்லது ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குதே, ரொம்ப நாளாக எங்கேயுமே போகலன்னு தோணுச்சுன்னா உடனே பஸ் பிடிச்சி பக்கத்து ஊருக்கு போயிடுவேன். அது கொஞ்சம் நல்ல பெரிய ஊர். என்னோடய பழைய வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்கிறது நெதர்லாண்ட்ஸில் ஒரு சின்ன கிராமம். ஸோ எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கும், ஒரே ஒரு ஃபார்மசி, ஒரே ஒரு ப்ரெட் கடை. அதனால நிறைய வெளியில் போய் ஷாப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்காது. என் பக்கத்து ஊர் பார்த்திங்கன்னா அங்கே தான் மெயின் ஹை ஸ்கூல்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு. எங்கள் ஊர் குழந்தைங்க கூட அங்கே தான் ஹை ஸ்கூலுக்கு போகணும். நல்ல பெரியவே ஒரு டவுன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னோடய ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமேலு மத்தியானம் பஸ்ஸுக்கு தான் நான் போகிறேன். இன்றைக்கி பாப்பாவை குளிப்பாட்டி நானும் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு குளித்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் ரெடி ஆவேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விட்டமின் சி சீரம், அப்புறம் ஐ க்ரீம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. குளிர் டைமில் பஸ்ஸு பிடிக்க போனால் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது கிளம்பணும். இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டு அந்த ஜாக்கெட்டில் ஜிப்பு பிரச்சனை இருக்கும். அப்போ தான் கரெக்டாக பஸ் பிடிக்கும் போது. அதனால் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி கிளம்பணும். ஸோ அடுத்த ஊருக்கு வந்துட்டேன். இங்கே ரைட்டில் இருக்கிறது தான் ஆக்சுவலி அந்த ஹை ஸ்கூலே. அது பக்கத்தில் தான் இந்த ரூட் போகும். ஃபால் சீசன்னால் இங்கே இருக்கிற ட்ரீஸ்லாம் அழகாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உதிர ஆரம்பிச்சிருச்சு இலையெல்லாம். ஆனால் இந்த மரங்களை பார்க்கும்போது
இப்போ தான் ஃபால் சீசனே ஆரம்பிக்குது, அடுத்த சம்மர் வர்றதுக்கு இனி எவ்வளோ மாதம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு நிறையா டைம் தோணும். இந்த ஊருக்கு வர்ற மெயின் காரணமே இந்த ஊரில் ஒரு 2-3 செகண்ட் ஹேண்ட் கடை இருக்குது. அந்த கடையில் என்ன செரமிக் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது தான் மெயினாகவே நான் இங்கே வருவேன். இந்த கடையில் யூஸ்வலாக வீடு மாற்றி போகிறவங்க அவங்க ஃபர்னிச்சரோ அல்லது அவங்களுக்கு தேவையில்லாத நல்லா இருக்கிற ஐட்டமை வந்து கொடுப்பாங்க. இந்த கடைக்காரங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் கொஞ்சம் மணி கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த செகண்ட் ஹேண்ட் கடை இங்கே நடக்குது. அண்டு எனக்கு இந்த கடையில் யூஸ்வலாக இந்த கப்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தேடுற மாதிரி ஒரு கப்பு வந்து கிடைச்சது கிடையாது. ஆனாலும் நான் விடுற மாதிரி இல்லை, ஒவ்வொரு தடவையும் வந்து பார்ப்பேன். அண்ட் அப்பாவோடலாம் நான் வந்திருக்கேன். எனக்கு அந்த மாதிரி மெமரிஸ் தான் திருப்பியும் ஞாபகம் வருது. நானும் அப்பா வந்து பார்த்துட்ருப்போம், அப்பா எடுத்து கொடுப்பாங்க, இந்த கப்பு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த மெமரிஸ் தான் திடீர்னு வந்துச்சு இந்த கடைக்குள்ளே வந்த உடனே. இங்கே பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு போயிட்டேன். நான் ஒரு ஜாக்கெட் தேடிட்டு இருந்தேன். அது வந்து நெட்டில் பார்க்கும்போது இந்த ஊரில் இருக்கிற கடையில் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருந்ததுன்னு போட்டிருந்தது. அதனால இந்த ஹேமாக்கு வந்தேன். நெதர்லாண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கடையில் எவ்வளோ க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒன்ஸ் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த கடை ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பேங்க்ரப்ட் ஆகி போகிற நிலமையில் இருந்து தான். பட் இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இவங்க மாற்றினோன்னே இப்போது இது சஸ்டெயினபிளாக இருக்குது. நான் இந்த கடைக்கு வந்தது ஒரு வின்டர் ஜாக்கெட்டு தேடி தான். நெட்டில் பார்க்கும்போது இந்த ஊரில் இருக்க கடையில் கிடைக்க சான்சஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தது. நான் வந்து பார்த்தா அது சேலில் வேறு இருந்தது, என் சைஸும் இருந்தது. இது 2-in-1 ஜாக்கெட். இப்படி போட்டால் பிளாக்கு, அந்த சைடு திருப்பி போட்டால் ப்ரௌன். அந்த டெடி ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, அது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ எனக்கு சேலில் இருந்தது, அது பயங்கர குஷியாக இருந்தது. €60 ஜாக்கெட் எனக்கு 30க்கு கிடச்சிது. வேறு என்ன சேல் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலாக குழந்தைங்களோட சம்மர் க்ளோத்ஸ் வந்து சேலில் போடுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஏதாவது பெரிய சைஸ் க்ளோத்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. அங்கேருந்து அடுத்த செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு போனேன். இது நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் போன கடையோட. இங்கேருந்து நான் என்னோடய ஸ்பூன் ரெஸ்ட்டு, உப்பு போட்டு வைக்கிற ஜாடி அதெல்லாம் வாங்கியிருக்கேன். €2க்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். என்ன புதுசாக ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இவங்களும் நிறைய கப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் நான் தேடுற மாதிரி இல்லை. இங்கே ஜுவல்லரி, க்ளோத்ஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கு புக்ஸ் இருக்கும், நம்ம துணிமணி கூட வாங்கிக்கலாம், ஃபர்னிச்சர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நான் வந்து மெயினாக இந்த செராமிக் ஐட்டம்ஸ்க்காக தான் வருவேன், அல்லது பிளான்ட் பாட்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குமா அப்படின்னும் தேடுவேன். இங்கே இருக்க ஃபர்னிச்சர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சிலதெல்லாம் வாங்கணும்னு தோணும், ஆனால் வைக்க இடம் கிடையாது. சில பேர் நெதர்லாண்ட்ஸ்க்கு ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து சீசனல் ஒர்க், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்குக்காக வருவாங்க. அவங்க வந்து நிறைய பேர் இங்கே நல்லா இருக்கிற ஃபர்னிச்சர், அப்புறமேலு கப்ஸு, பிளேட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க, ஏன்னா நல்லா சீப்பாக இருக்குன்ட்டு. அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்குறேன்னு காமிக்கிறேன். இந்த 2வது செகண்ட் ஹேண்ட் கடையிலேருந்து இந்த வேஸ் வாங்கினேன். 75 சென்ட் வந்தது, ஒரு ₹65 அந்த மாதிரி இருக்கும். இது வச்சு ஒரு DIY பண்ண எனக்கு பிளான் இருக்குது, ஸோ அதனால் அது வாங்கினேன். ஹேமாலேருந்து இந்த க்யூட்டான டீ பாட் வாங்கினேன். ரீசெண்டாக இங்கிலாந்து போயிட்டு வந்தோம், அங்கே இந்த இங்கிலீஷ் டீ குடித்து எனக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சு. அதுக்காக இந்த டீ பாட் வாங்கினேன், அதுவும் சேலில் இருந்தது, என்னால் மிஸ் பண்ணவே முடியல.
வாங்கின ஜாக்கெட்டையும் திருப்பி ஒரு தடவை போட்டு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடையில் அந்த ஹேங்கர்ஸில் சைஸ் வேறையாக இருக்குது, ஜாக்கெட் மேலே சைஸ் வேறையாக இருக்குது. பட் இந்த ஜாக்கெட்டில் ஒழுங்காக சைஸ் என்னன்னு கொடுக்கல. ஏன்னா அது ரிவர்சிபிள் ஜாக்கெட்னால டேக்ஸ் எதுவுமே இல்லை. பட் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஆர் தேவையான ஐட்டம் சேல்லேருந்து 50% ஆஃப்லேருந்து வாங்கும்போது அது என்னமோ அன்றைக்கி எனக்கு அந்த டேவே பிரைட்டன் ஆன மாதிரி இருந்தது. இட்ஸ் ஆல் த ஸ்மால் திங்ஸ் தட் பிரிங் ஹாப்பினஸ். அடுத்து சமைக்க போனோம். அதுக்கு முன்னாடி சூடாக ஒரு கப்பை இங்கிலீஷ் டீ குடிக்கலான்னு அந்த வாங்கின டீ பாட்டில் டீ செஞ்சேன். நல்லா இருந்தது அது செய்கிறதுக்கே. பாப்பா அவனோட விளையாட்டு ஜாமானை வச்சு விளையாட போயிட்டான். நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஏதோ வீடியோ பார்த்துட்டு அடுத்து சமைக்க தான் போகணும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால், கிரிட்டிக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் என் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இன்னி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.